த பிரசன்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவை அர்ப்பணித்தல். கிறிஸ்து பிறப்பை நாம் சிறிது நாட்களுக்கு முன்பாக கொண்டாடினோம். சாதாரண நம்மை போன்ற ஒரு எளிய குடும்பத்திலே, ஒருவேளை நம்மை காட்டிலும் எளிய குடும்பம் என்றுதான் சொல்ல வேண்டும், அப்படி ஒரு குடும்பத்திலே பிறந்து ஒரு யூத குடும்பத்திலே என்னென்ன கலாச்சாரங்களை அவர்கள் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நிறைவேற்றி அப்படியாக வாழ்ந்த ஒரு குடும்பம். அவை அந்த கண்ணோட்டத்திலே இந்த தலைப்பை நாம் பார்ப்பது நல்லது. ஏனென்றால் நம்மெல்லாம் இன்னைக்கு குடும்பங்களில் சபையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவை என்னுடைய பார்வை அப்படியாக தான் வேதத்தை படிக்கும் போது குடும்ப பார்வையாகவும் சமூக பார்வையாகவுமே இருக்கிறது. ஒருவேளை மற்றவர்கள் வித்தியாசமாக அதற்கு வியாக்கியானம் செய்யலாம். ஆனால் நான் இப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையை எடுத்திருக்கிறேன். த பிரசன்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவை அர்ப்பணித்தல். அவர் பெற்றோரால் அர்ப்பணிக்கப்பட்டார். இங்கே ஒரு குடும்பம், மரியாளும் யோசேப்பும் இயேசுவை எருசலேம் தேவாலயத்திலே அர்ப்பணிக்கின்றனர். அவை எனக்கு பிடித்த சில காரியங்களை, கற்றுக்கொண்ட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது அப்படின்னு இருக்கு. நான் உடனே யோசித்தேன், அவர்களுடைய அப்படின்ட்டு ப்ளூரலில் இருக்குது, பன்மையில் இருக்குது. சுத்திகரிப்பின் தினம், மரியாளுடைய சுத்திகரிப்பு என்று கூட சில சபைகளில் சில டயசிஸில் அப்படி டாபிக் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே அவர்களுடைய சுத்திகரிப்பு நாட்கள் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து தான். ஆனால் இது ஒரு வித்தியாசமான ஒரு காரியம், அதை நம்ம அறிவோம். ஆனால் அதில் தான் உன்னதமான ஒரு கருத்து இருக்கிறது. யோசேப்பு அந்த குழந்தையை தன்னுடைய குழந்தையாகவே ஏற்றுக்கொண்டார். இது ஒரு வித்தியாசமான ஒரு குடும்பம். ஆரம்பத்திலேருந்தே எல்லாம் வித்தியாசம். ஸோ இங்கே யோசேப்பு தன்னுடைய குழந்தையாகவே ஏற்றுக்கொண்டதுனால அவருக்கு அதில் பங்கு இல்லை என்றாலும் வளர்ப்பிலே ஒரு பெரிய பங்கு இருந்தது. உண்மையாகவே ஒரு நல்ல தகப்பனாக மரியாளோடு சேர்ந்து இருவருமாகவே ஆலயத்துக்கு செல்கின்றனர். ஆகவே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது அப்படின்ட்டு வேதத்தில் பார்க்குறோம். 22வது வசனத்தில், முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். ஆகவே நம்மை விட எளிய குடும்பம் என்று சொன்னேன் இல்லையா? ஏனென்றால் காட்டுப்புறா 2 புறா குஞ்சுகளை கொண்டு போவர்கள் பழைய ஏற்பாட்டின் முறைப்படி அவர்கள் மிகவும் ஏழையாக இருப்பவர்கள். ஆகவே இயேசு உண்மையாகவே ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தார் என்பதற்கு இது ஒரு பெரிய அத்தாட்சியாக இருக்கிறது. அதுவே நமக்கு ஒரு படிப்பினையாகவும் இருக்கிறது. அவர் ஏழைகளோடு தன்னை அறிமுகம் செய்து கொள்பவர், ஐடென்டிஃபை பண்ணுகிறவர். ஆகவே இந்த சம்பவத்திலே மரியாளும் யோசேப்பும் இணைந்து செய்கிறார்கள். ஆனால் இங்கே ஒரு காரியம், வசனம் பழைய ஏற்பாட்டின் வசனத்தின்படி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் அந்த பிரமாணத்தின்படி, மோசேயின் பிரமாணத்தின்படி எப்படியாக அவர்கள் செய்ய வேண்டும் என்றால், எண்ணாகமம் 3:13 இப்படியாக சொல்கிறது, முதற் பேரானவை எல்லாம் என்னுடையவை. நான் எகிப்து தேசத்தில் முதற் பேரான யாவையும் சங்கரித்த நாளில் இஸ்ரவேலில் மனிதர் முதல் மிருக ஜீவன் மட்டுமல்ல முதற் பேரான யாவையும் எனக்கென்று பரிசுத்தப்படுத்தினாலே அவைகள் என்னுடையவைகளாயிருக்கும், நான் கர்த்தர் என்றார். ஆகவே இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். முதற் பேராக பிறக்கிறது. கிறிஸ்துவை குறித்து முதற் பேரானவர் என்று நம்ம திரும்பவும் பல இடங்களை பார்க்கிறோம். ஆகவே இது ஒரு முதற் பேரான குழந்தை. அது சிம்பாலிக்காக காட்டுவது என்னென்றால், அந்த பஸ்காவின் போது எகிப்திலே வாதை வந்த போது எல்லா தலைச்சன் குழந்தைகளும் இறந்து போய்விடுகின்றன எகிப்திலே. ஆனால் இஸ்ரவேல் குடும்பங்களிலே ஒரு தலைச்சன் குழந்தையும் இறந்து போகவில்லை. அவை அந்த நாளிலிருந்து அந்த முதற் குழந்தை இது ஆண்டவருக்கு சொந்தம். அந்த யூத குடும்பங்கள் அவர்கள் தங்களுக்கு சொந்தமாக அந்த குழந்தையை எடுத்துக்கொள்ளவே முடியாது. அதற்கு சட்டம்படி சில காரியங்களை அவர்கள் செய்ய வேண்டும். மற்றும் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். என்னாகமம் 18:15-16. மனிதரிலும் மிருகங்களிலும் அவர்கள் கர்த்தருக்கு செலுத்தும் சமஸ்த பிராணிகளுக்குள்ளே கற்பம் திறந்து பிறக்கும் யாவும் உனக்கு உரியதாயிருக்கும். ஆனாலும் மனிதரின் முதற் பேற்றை அகத்தியமாய் மீட்க வேண்டும். கொடுப்பது மாத்திரமல்ல, அந்த குழந்தையை, அந்த காணிக்கையை, அந்த அர்ப்பணிக்கப்பட்டதை மீட்க வேண்டும். 5 சேக்கல் பணத்தாலே அவைகளை மீட்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இங்கே பார்க்கிறோம், வேத அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், லூக்கா எல்லாவற்றையும் திட்டவட்டமாக நுட்பமாக எழுதி வைத்திருக்கிறார். பேதுருவின் மாமியார் ஜுரத்தை பற்றி எழுதும்போது ஹை ஃபீவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவர் ஒரு வைத்தியன் மாத்திரமல்ல, he was for details, ஹிஸ்டாரிக்கல் டீட்டெயில்ஸ் கரெக்டாக எல்லாத்தையும் எழுதியிருக்கிறவர். இங்கே இந்த காணிக்கையில் புறா காணிக்கையை பற்றி எழுதினவர் அந்த 5 சேக்கலை சொல்லவில்லை. அப்படி என்றால்
இந்த குழந்தை, அர்ப்பணிக்கப்பட்ட இந்த குழந்தை ஒரு வித்தியாசமான குழந்ை. அது மீட்கப்படவில்லை பெற்றோரால், மாறாக அது ஒப்பு கொடுக்கப்பட்டது, நிரந்தரமாக காணிக்கையாக கொடுக்கப்பட்டு விட்டது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த கிறிஸ்து அவர் வித்தியாசமான குழந்தை. அவர் அர்ப்பணிக்கப்பட்டு, ஏன் அவர்களை தங்களுக்கென்று அவர்கள் அந்த குடும்பத்தினர் 5 சேக்கலாலே மீட்கவில்லை என்றால், அவர் மீட்க முடியாது, அவர்களுக்கே தெரியாது. ஆனால் அதை நாம் அந்த லூக்கா அதை எழுதி வைக்கவில்லை. ஆனால் இன்று நாம் அறிகிறோம், அந்த குழந்தை once and for all he was given as a sacrifice. சிலுவையிலே மரிப்பதற்காக தான் அவர் வந்தார். ஆகவே ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அவர் அன்றே மாறிவிட்டார். சிலுவையிலே தன்னுடைய உயிரை கொடுப்பதற்காக அவர் கொடுக்கப்பட்டு விட்டார். அவர் ஒரு சாக்ரிஃபைஸாக, ஒரு பலியாக மாறிவிட்டார். அவரை மீட்க முடியாது. அவர்தான் நம்மை மீட்க முடியும். அந்த ப்ரெசன்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்று அவர் அர்ப்பணிக்கப்பட்டாரோ அன்றே அவர் ஒரு பலியாக, அவர் ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியாக மாற்றிவிட்டார். ஆகவே தான் இது ஒரு சாதாரண குழந்தை அல்ல, ஒரு எக்ஸ்ட்ராடினரி குழந்தை. ஆனால் தான் பின்னால் வந்த சம்பவங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இதை சிமியோனும் அன்னாவும் மூத்தவர்கள், மூத்த குடிமக்கள், அவர்கள் ஞான திருஷ்டினாலே கண்டு கொண்டார்கள். ஸோ அதனால்தான் அந்த போர்ஷன் வாசிக்கப்பட்ட அந்த பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, சிமியோன் ஞான கண்களோடு பார்க்கிறார். அவருக்கு தெரிந்து விட்டது இந்த காரியம். அவர் சொன்னதெல்லாம் இப்போ பார்த்தோன்னா, இந்த அடிப்படை பார்த்தோன்னா மிகவும் பொருள் செறிந்ததாக இருக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவன், இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவன், அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். அதனால்தான் அவர், இந்த சிமியோன் என்ன சொல்லுகிறார், விசேஷமான காரியங்களை செய்கிறார். 27வது வசனத்தில் லூக்கா இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார், அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். ஸோ இட் வாஸ் நாட் அன் ஆக்சிடென்ட். மரியாளும் யோசேப்பும் கொண்டு வந்ததை காட்டிலும் இங்கே சிமியோனை குறித்து ஆக்கியோன் என்ன எழுதுகிறார், பரிசுத்த ஆவியின் ஏவுதலினால் இந்த மூத்தவர் அங்கே வந்திருந்தார். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மான் அவரை உள்ளே கொண்டு வருகிறேன். இவர் இந்த குழந்தையை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து என்ன சொல்கிறார், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி. இந்த குழந்தை அவர் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி. இஸ் நாட் ஃபார் த ஜூஸ் அலோன் பட் ஆல்சோ ஃபார் த ஜென்டைல்ஸ், ஃபார் த ஹோல் வேர்ல்ட். தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சண்யத்தை. ஸோ ஹீ இஸ் சால்வேஷன். இவர் தான் அந்த பலி, இவர் தான் அந்த ஆட்டுக்குட்டி, பஸ்கா ஆட்டுக்குட்டி. இன்று அவர் அர்ப்பணிக்கப்பட்டு விட்டார். உம்முடைய ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. இப்படி சொன்னோன்னே அதை கேட்கும்போது அவரை குறித்து சொல்லப்பட்ட இவளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஏன்னா அவங்க நினைச்சிருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு இது ஒரு ஷாக்காக இருக்குது. என்னெல்லாமோ வித்தியாசமாக சொல்லப்படுகிறதே. பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயை மரியாதை நோக்கி, இங்கே பாருங்க இன்னொரு குறிப்பு, இந்த குழந்தை மீட்கப்படாத, அந்த 5 சேக்கலால் மீட்கப்படாத அந்த குழந்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுந்திருக்கிறதுக்கும் எழுந்திருக்கிறதுக்கும். அப்படின்னா இதெல்லாம் சொல்லும் போது அவங்களுக்கு எவ்வளோ வித்தியாசமாக இருந்திருக்கும், ரேடிக்கலாக இருந்திருக்கும்ல. அது ஒருவேளை அந்த நாட்களில் வாழ்ந்த அந்த அவரை ஏற்றுக்கொள்ளாத யூதர்களை குறித்து, பரிசேயர்களை குறித்து, அந்த ஆசாரிய கூட்டத்தை குறித்து, அந்த ஆளும் கூட்டத்தை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலிலே அநேகர் விடுகிறதற்கும் எழுந்திருக்கிறதுக்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளம். இந்த குழந்தை ஒரு வித்தியாசமான குழந்தை, புரட்சிகரமான ஒரு குழந்தை. இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்மாவையும் ஒரு பட்டையும் உருவி போகும். நமக்கு எல்லாருக்கும் அது நல்லா தெரியும். மரியாளுக்கு அப்பவே ஒரு காரியத்தை சொல்லிவிட்டார். சிலுவையின் அடியிலே அவள் நிற்கும்போது அவள் ஆத்மாவை ஒரு பட்டையும் உருவி போகும். அவள் கண் முன்னாலே அந்த குழந்தை, அந்த மகன் அவர் இறந்து போய்விடுவார் என்று, நமக்காக, நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் உயிரை கொடுப்பார் என்று அங்கே தீர்க்கதரிசி சொல்கிறார். ஆகவே இந்த சிமியோன் ஒரு தீர்க்கதரிசியாகவும் நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினால் அங்கே வந்திருக்கிறார். அடுத்து வருகிற அந்த பாட்டியம்மா கூட பாருங்க, ஆசேருடைய கோத்திரத்தாடும் பானுவேனின் குமாரத்தியுமாகிய அன்னாள் அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தான்னே சொல்லப்பட்டிருக்குது. ஒரு ஈக்குவலாக இருக்குது, ஒரு ஆண் தீர்க்கதரிசி, ஒரு பெண் தீர்க்கதரிசி. இங்கே அவள் கன்னி பிராயத்தில் விவாகம் பண்ண முதல் 7 வருஷம் புருஷனுடைய வாழ்ந்தவள். 7 வருஷம். பெரிய வயதான பாட்டி, 84 வயதுள்ள அந்த விதவை வேற. இன்னைக்கு சமுதாயத்தில் இவங்க எல்லாம் தள்ளி வச்சிருக்கிறாங்க இல்லையா. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் பயன்படுத்தின ஒரு வயதான பாட்டி, விதவை பாட்டி, அவங்க தான் அன்றைக்கி ஹைலைட்டு. தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். அவளும் என்ன சொல்கிறாள், இந்த அர்ப்பணிக்கப்பட்ட குழந்தையை குறித்து அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். அப்போது அவளுக்கு தெரிந்திருக்கிறது, இந்த குழந்தை 5 சேக்கலால் மீட்கப்படாத அந்த குழந்தை
அங்கே பலியாக கொடுக்கப்பட்ட அந்த குழந்தை எல்லாருடைய மீட்புக்கும் இந்த குழந்தையாலே சிலுவையின் மரணத்தினாலே ஒரு நாளிலே வரும் என்று அவள் குறிப்பாக சொல்கிறார். ஆகவே ஆண்டவர் அழகாக அந்த சம்பவங்களை அங்கே வைத்திருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல இது ஏதோ ஒரு விபத்தல்ல. அங்கே ஆண்டவர் இந்த 2 பேரையும் பயன்படுத்தி கரெக்டாக அந்த கிறிஸ்துவை பெற்றோர் அர்ப்பணித்த அந்த வேளையிலே இந்த காரியம் நடைபெறுகிறதை பார்க்கிறோம். இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்கள் என்னவென்றால், இதிலே மரியாளும் யோசேப்பும் இணைந்திருந்தார்கள். அதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள். ஒருவேளை அந்த பலி கொடுக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு இன்றைக்கி நம்ம ஞான ஸ்நானத்திலையோ சைல்டு எஜுகேஷனில் கொடுக்குற குழந்தைங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இவர் நமக்காக மறிக்கிறதுக்காக வந்தார், அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டி. ஆனால் பெற்றோர் செய்யக்கூடிய காரியங்களை நாம் செய்யலாம். மரியாளும் யோசேப்பும் இணைந்து அதை செய்தார்கள். அவர்கள் அந்த முழு பிரயாணத்திலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மரியாளும் யோசேப்பும் எல்லா காரியங்களும் அவர்கள் இணைந்தே இருப்பார்கள். இந்த குழந்தை இயேசு காணாமல் போனப்போ 2 பேரும் சேர்ந்தே தேடுவாங்க, 2 பேரும் சேர்ந்தே தான் ஆலயத்துக்கு போவாங்க, எல்லா காரியங்களையும் சேர்ந்தே செய்வார்கள். ஆகவே நிச்சயமாகவே குடும்பங்களுக்கு, கணவன் மனைவியருக்கு, பெற்றோருக்கு ஒரு நல்ல படிப்பினை நாம் நம்முடைய பிள்ளைகள் விஷயத்திலும் சேர்ந்து செய்ய வேண்டும். ஆனால் இந்த குழந்தை ஒரு வித்தியாசமான ஒரு குழந்தை. இதுக்கு சமமாக பழைய ஏற்பாட்டிலே இன்னொரு சம்பவம். எப்போவுமே மரியாளும் அன்னாளும், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அன்னாளும் பல விதத்திலே அவர்களுக்கு ஒற்றுமை இருந்தது. இன்னும் சில விஷயங்களில் கூட சில ஒற்றுமை இருந்தது. என்னென்றால் 1 சாமுவேல் 1:19-28 இதே போல ஒரு சம்பவம். ஆனால் டெஃபினட்டாக இதே மாதிரி இருக்க முடியாது. ஏற்கனவே சொன்னது மாதிரி இது ஒரு யூனிக், இது ஒரு வித்தியாசமான காரியம். இது யாருமே அதுக்கு முன்னாலேயும் செய்திருக்க மாட்டாங்க, இன்றைக்கும் செய்ய முடியாது. க்ளோஸாக ஒருத்தர் வந்தார் பழைய ஏற்பாட்டில், ஆபிரகாம்னு ஒருத்தர் வந்தார். அவரும் ஒரு பலியை கொடுக்க வைத்தார். தன்னுடைய ஒரே மகனை, கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னோடியாக ஆபிரகாம் தன்னுடைய ஒரே குமாரனாகி ஈசாக்கை அவர் அங்கே பலி கொடுக்குறாரு. ஆனால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த நேரத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் காட்டி இந்த குழந்தை அங்கே சாகவில்லை ஈசாக்கு, அதுக்கு மாறாக ஐசக் வாஸ் redeemed by a ram. ஈசாக்கை ஒரு ஆட்டுக்குட்டி காப்பாற்றி விட்டது. ஸோ அங்கே ரிடம்ஷன் நடக்குது. அதுக்கு க்ளோஸாக வந்துடுறார் பாருங்க. நான் ரொம்ப க்ளோஸாக ஆபிரகாம் உண்மையாகவே தன்னுடைய குழந்தையை அர்ப்பணித்தார், சாக கொடுத்து விட்டார். நம்ம யாருமே இன்றைக்கி அப்படி செய்ய மாட்டோம் இல்லையா? எத்தனை பேர் அந்த மாதிரி செய்வோன்னு தெரியல. ஆனால் இது வெரி வெரி சுப்ரீம் எக்ஸாம்பிள். ரொம்ப க்ளோஸாக வந்தாலும் அங்கேயே அந்த குழந்தை மீட்கப்பட்டு விட்டது. அதுக்கு இணையாக அல்லது சற்று இணையாக தான் அந்த அன்னாளுடைய சம்பவம் இருக்கிறது. ஆனால் இங்கே அந்த அர்ப்பணிப்பில் ஒரு சின்ன வித்தியாசம். இந்த அர்ப்பணிப்பு ஒரு பொருத்தனையின் அர்ப்பணிப்பாக இருக்கிறது. இட் வாஸ் அ வாவ், பொருத்தனையின் அர்ப்பணிப்பு. இங்கே பொருத்தனை குறித்து சில காரியங்கள் வேதத்திலே உண்டு. நாமும் இன்றைக்கு இதெல்லாம் செய்யலாம். அதனால தான் நான் இதை எடுத்து சொல்கிறேன். நம்முடைய சிஎஸ்ஐ முறைமைப்படி இந்த பகுதிகள்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டில். நாம் செய்யக்கூடிய காரியங்கள் என்னவென்றால், இங்கே பொருத்தனை, இந்த பெண் ஒரு பொருத்தனை செய்து தான், அந்த பொருத்தனையை நிறைவேற்ற தான் இந்த சாம்வேல், சின்ன சாம்வேலை எப்படி இயேசுவை ஒரு பெற்றோர்கள் சொன்னாங்களோ அங்கே இதே போல் அன்னாளும் எல்கானாவும் அங்கே குழந்தையை சாம்வேலை கொண்டு வருகிறார்கள். ஆனால் இது பொருத்தனையின் காணிக்கை. லேவியராகவும் 22:18-19 வசனங்கள் இப்படியாக சொல்கிறது. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் குமாரோடும் இஸ்ரவேல் அனைவரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் குடும்பத்தாரிலும் இஸ்ரவேலில் தங்குகிற அந்நியர்களிலும் தங்களுடைய பொருத்தனைகளின்படியாகிலும் உற்சாகத்தின்படியாகிலும் சர்வாங்க தகன பலிகளாக கர்த்தருக்கு தங்கள் காணிக்கையை அவர்கள் செலுத்தப் போகிறார்களோ அவர்கள் தங்கள் மனதின்படியே மாடுகளிலாலும் ஆடுகளிலாகிலும் வெள்ளாடுகளிலாகிலும், எல்லாம் ப்ளூரலில் இருக்குது, நிறைய கொடுக்கணும் போல், மாடுகளிலாகிலும் ஆடுகளிலாகிலும் வெள்ளாடுகளிலாலும் பழுதற்ற ஒரு ஆணை, அதில் செலக்ட் பண்ணி கடைசியில் ஒன்று தான் கொண்டு வராங்க. ஸோ பழுதற்ற ஒரு ஆணை பிடித்து செலுத்துவார்களாக. ஆனால் அதில் ஹைலைட் பழுதற்ற. ஸோ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இங்கேயும் இந்த அன்னாளும் எல்கானாவும், அந்த பகுதியை கூட நான் வாசிக்கிறேன், என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும். அங்கே அவர்கள் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு ரொம்ப ஹைலைட் இதெல்லாம். அந்த பகுதியிலே அவர்கள் அதிகாலையில் எழுந்து, நிறைய பேர் சபைகளுக்கும் மற்ற இடங்களுக்கும் பிள்ளை வளர்ப்பிலும் நாம் பார்க்கும்போது, செல்லும் போதும் பிள்ளைகளை வளர்க்கும் போதும் இணைந்து செய்வதில்லை. ஏதோ இதெல்லாம் இந்த மாதிரி விஷயம்லாம் பெண்களுக்கு இனி உரியதாக, ஆண்கள் அதுலேருந்து ஏதோ ஆஃபீஸ் வேலைக்கு மட்டும் போயிட்டு இருந்தால் போதும் அல்லது அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இல்லை, 2 பேருமே சேர்ந்தே இங்கு இவர்களும் இருக்கிறார்கள். அவங்க 2 பேருமே அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருந்து தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள் என்று தான் அந்த பகுதி ஆரம்பிக்குது. 1 சாமுவேல் 1:19. சில நாள் சென்ற பிறகு அன்னாள் கர்ப்பவதியாகி கர்த்தரிடத்தில் ஒரு குழந்தையை கேட்டேன், அவனுக்கு சாமுவேல் என்று பெறுகிறதை பார்க்கிறோம்.
இந்த எல்கானாவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த குடும்பங்களாக நாம் எப்படி அர்ப்பணிக்க போகிறோம் அப்படின்றது தான் இந்த அடுத்த படிப்பினை நமக்கு. எல்கானா என்ற அந்த மனிதன் வருஷாந்தரம் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையும் செலுத்தும்படியாக, ஆகவே இந்த பொருத்தனை காணிக்கையிலும் அன்னாலும் எல்கானாவும் இணைந்திருக்கிறார்கள். காணிக்கை கொடுக்குற விஷயத்துல கூட குடும்பமாக நம்ம இணைந்து செய்கிறது பெரிய ஒரு கொடுப்பினை. நிறைய நேரம் அதில் ஒரு கன்சென்சஸ் வராது, ஒருத்தர் கொடுக்கலான்பாங்க, ஒருத்தர் கொடுக்க வேண்டான்பாங்க, கணவன் மனைவியில். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இவர்கள் அழகாக இந்த 2 தம்பதியுமே பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் அவங்க மிகவும் சிறப்பானவர்கள். அவை 2 பேருமாக தான் அந்த பொருத்தனையை கூட பண்ணுறாங்க பாருங்க. ஆனால் அன்னாளுடைய காரியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, வசனம் 22ல் குறிப்பிட்ட அந்த வருஷத்திலே அவள் அன்னாள் கூட போகவில்லை. ஏனென்றால் இவள் பண்ண பொருத்தனை என்ன, ஒரு வித்தியாசமான பொருத்தனை. அந்த குழந்தையே நஸ்ரேயனாக முழுமையிலும் அப்படியே காணிக்கையாக வார்த்து விடுகிறது தான் அவளுடைய பொருத்தனை. அதுவும் ஒரு கஷ்டமான பொருத்தனை தான், ஆபிரகாம் மாதிரி தான், அந்த லெவலில் தான் எதுவும் இருக்குது. ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் அவள் அந்த குழந்தை காத்திருந்து பெற்ற அந்த குழந்தையை முழுவதுமாக ஆண்டவருடைய பணிக்கின்று. எவ்வளோ கஷ்டமான ஒரு காரியம் இல்லையா, நம்ம எல்லாம் குழந்தைகளை வைத்திருக்கிறோம். ஆகவே அவள் செஞ்ச அந்த பொருத்தனையை நிறைவேற்றுகிறாள். ஆகவே அந்த பர்டிகுலர் வருஷம் போகலை. ஆனால் எல்கானா அவளை பார்த்து சொல்லுகிறான், நீ உன் இஷ்டப்படி செய் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் ஒரு ஃபேவரபிள் திங். இன்னைக்கு அந்த ஒரு லெவரேஜை கொடுக்குறாங்க. நீ உன் இஷ்டப்படி நீ செய்த பொருத்தனையை நீ நிறைவேற்று, நீ வீட்டில் இருக்க வர வேண்டாம், பிள்ளை வளர்ந்த பிறகு நம்ம இருவருமாக சென்று மீண்டும் அந்த பொருத்தனையை நிறைவேற்றுவோம். வசனம் 24 முதல் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும், நான் ப்ளூரல் இருக்குன்னு சொன்னேன்ல, 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு இந்த குழந்தையையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையாக இருந்தது. சின்ன குழந்தையை அவர்கள் கொண்டு போய் இருவருமாக அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளை ஏலியின் இடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அந்த பொருத்தனையை அங்கே பார்க்கிறோம். இங்கே குடும்பம் பொருத்தனை பலியை செய்கிறார்கள். அவள் என்ன செய்கிறார், அந்த அந்நாள் என் ஆண்டவனே இங்கே மண்டையில் நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாக என்னுடைய ஜீவனை கொண்டு செல்கிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன். எவ்வளோ நேர்த்தியான ஒரு காணிக்கை பாருங்க, எவ்வளோ நேர்த்தியான ஒரு அர்ப்பணிப்பு. கிறிஸ்து அங்கே அர்ப்பணிக்கப்பட்டது போல இங்கே சாமுவேல் அர்ப்பணிக்கப்படுகிறார். ஸோ அந்த பொருத்தனை குறித்து நமக்கு நல்ல ஒரு வார்னிங் பைபிளில் இருக்குது. அதுபடி தான் இங்கே அன்னாள் செய்கிறாள். பிரசங்கி 5:4-6 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் பொருத்தனை இந்த நாட்களில் பண்ணுறாங்க. எனக்கு இப்படி நடந்தால் நான் அப்படி செய்துவேன், இப்படி செய்துவேன் அப்படின்லாம். அதை ஞானமாக செய்ய வேண்டும். ஒரு பொருத்தனை செய்தால் அதை கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும். இங்கே அந்த அன்னாள் அதை இந்த பிரசங்கி சொல்வது போல அவள் பண்ணி கொண்டு அந்த பொருத்தனையை அவள் அழகாக செலுத்த தாமதியாமல் கரெக்டாக அதை செஞ்சுட்டா. உற்சாகமாக செய்தாள், உற்சாக பலி உற்சாகமாக செய்தாள். அதனால்தான் நமக்கு புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்கிறார், உற்சாகமாய் கொடுக்கிறவர்களிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். இந்த காணிக்கையெல்லாம் கொடுக்கும்போது உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். குழந்தையை உற்சாகமாக கொடுத்தால் உற்சாக பலி என்றும் பொருத்தனை பலியை சொல்கிறார்கள். ஆகவே காணிக்கையை எப்படி கொடுக்கும்போது தேவன் பிரியமாக இருக்கிறார், உற்சாகமாக. அதனால தான் இதில் காயின் ஆபேலை நம்ம நினச்சி பார்க்கணும். காயின் ஆபேலில் உற்சாகமாய் அந்த ஆபேல் கொடுத்தது மாத்திரமல்ல, பழுதற்றதாகவும் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த பொருத்தனை பலியிலே ஒரு வார்த்தை பார்த்தோம் இல்லையா, பழுதற்றதாக இருக்க வேண்டும். ஆகவே காயின் ஆபேல் காணிக்கைகளில் இந்த அர்ப்பணிப்பு இதே கான்டெக்ட் தான். அங்கே பார்த்தா அங்கே காயின்தை ஏன் எடுக்கலை, ஆபேல் தான் எடுத்தார்னா, உற்சாகமாய் தன் மந்தையில் தலையீற்றுகளில் கொழுமையானவற்றை கொண்டு வந்தார். கேவ் த பெஸ்ட். இங்கே எப்படி அன்னாள் உற்சாகமாய் பெஸ்ட்டை கொடுத்தாலோ, பழுதற்ற ஒரு காணிக்கையை கொடுத்தாலோ, ஆதியாம் 4:4 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவர்களில் கொழுமையானவர்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியங்கள். அவை உற்சாகமாய் கொடுக்க வேண்டும், பழுதற்ற விதத்திலே கொடுக்க வேண்டும், செய்த பொறுத்து நிறைவேற்ற வேண்டும், குடும்பமாக இதில் பங்கு கொள்ள வேண்டும். நமக்கு நல்லா தெரியும் சாமுவேல் எப்படிப்பட்ட ஒரு புரட்சியை அந்த நாட்களிலே, ஒரு ரிவைவலை, ஒரு எழுப்புதலை இஸ்ரவேலிலே அவர் கொண்டு வந்தார். ஆண்டவருக்கு மகிமையான ஒரு தீர்க்கதரிசியாகவும் நியாயாதிபதியாகவும் 2 ரோலுமே அவர் எடுத்தார். த லாஸ்ட் ஜட்ஜ் அண்ட் அ ப்ராஃபட்.
அவர் நியாயாதிபதியாக ஒரு தீர்க்கனாக இருந்து மகிமையான காரியம் சின்ன பிள்ளையிலேருந்தே ஆண்டவர் அவர் எடுத்து பயன்படுத்தினார். ஆகவே இதற்கு காரணம் அந்த அருமையான பெற்றோர். ஸோ இதை நம்ம கட்டாயம் எல்லாருமே செய்யலாம். எப்படி இயேசுவானவருடைய பெற்றோரும் அழகாக நேர்த்தியாக இந்த அர்ப்பணிப்பில் ஈடுபட்டார்களோ, அன்னாலும் எல்கானாவும் எப்படியாக நேர்த்தியாக இதில் ஈடுபட்டார்களோ, நாமும் இந்த நாட்களிலே இப்படியாக நம்முடைய அர்ப்பணிப்புகளிலே இருக்க வேண்டும். நிறைய நேரம் ஆண்டவருக்குன்னு கொடுக்கறது நம்ம அது காணிக்கையாக இருந்தாலும் சரி, when it comes to offering our children, இல்லை நம்ம கூட நிறைய பேர் ஆண்டவருடைய பணிக்கென்று நம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணிப்போம். சாதாரணமாகவே அந்த ப்ரேயரை செய்கிற ஆண்டவரே, என் பிள்ளை அம்முக்கு மகிமையாக உங்களுடைய பணியை செய்யணும், எந்த பணியை செய்தாலும் உங்களுடைய பணியை நேசிக்கிறவனாக இருக்கணும். சிலர் ரொம்ப ஃபோக்கஸாகவே ஜோம் பண்ணுவாங்க. அப்படிலாம் ஜோம் பண்ணும்போது we have to give the best. நிறைய நேரம் வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க. வீட்லேயே உதவாக்கிற குழந்தை எடுத்து செமினரிக்கு பைபிள் காலேஜ்க்கு அனுப்புவாங்க, போய் பாஸ்டர் ஆகணும். அந்த மாதிரி இல்லாமல் we have to give the best. அதனால தான் கடவுள் கிருபையாக எங்களுடைய காரியத்திலெல்லாம் எங்களுடைய பெற்றோர் நல்ல படிப்பை எங்களுக்கு கொடுத்தாங்க. என்னுடைய பேக்ரவுண்ட் இன்ஜினியரிங் படிப்பை படித்திருந்தாலும் ஒருவேளை என் வாழ்க்கையில் அவங்களுக்கெல்லாம் சிலர் தெரிஞ்சுக்கலாம், ஒரு ஆக்சிடெண்ட் சேலத்திலிருந்து மீட்டு போகும்போது ஒரு பஸ் ஆக்சிடெண்ட்டில் ஆண்டவர் எனக்கு கிருபையாய் உயிரை கொடுத்தார், மீட்டு கொடுத்தார். 1992 18 ஆகஸ்டில் 30 பேர் மரித்து போன ஒரு அந்த சம்பவத்தில் ஒரு ஃபயர் பஸ் ஆக்சிடெண்ட்டில் 30 people சார்ஜ் ஆன் ஸ்பாட். அந்த பெரிய ஃபயர் ஆக்சிடெண்ட், பஸ் ஆக்சிடெண்ட், அதில் பிச்சையாய் ஆண்டவரின் உயிரை கொடுத்தார். ஸோ அதில் சொல்லுவது கொண்டு என் பேரை போல், என் பேர் கிரேஸ், அது பேருக்கு அர்த்தமே பிச்சை தான், தகுதியற்ற ஒரு பாராட்டுகிற நன்மை. ஸோ அப்படி பிச்சையாய் கொடுத்த உயிரை ஆண்டவருக்காக செலவிட வேண்டும் என்று என்னுடைய பெற்றோர், குறிப்பாக என்னுடைய தகப்பன் உடனடியாக அர்ப்பணித்தார். அதனால தான் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு ஊழியத்தில் இருக்கிற ஒருவரை திருமணம் செய்வதிலே அவர்கள் உற்சாகத்தை காட்டினார்கள். உற்சாகத்தை காட்டி அப்படியாக இருந்தால் இன்னும் நேர்த்தியாக ஆண்டுக்காக பணி செய்யலாம். ஏதோ நான் நல்லவள் என்பதனால் ஆண்டவரின் உயிரை மீட்டு தரவில்லை, நீங்கள் நன்றாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் கிருபையாக அந்த நாட்டில் நல்ல பிள்ளையாக தான் இருந்தேன். நல்ல சர்ச் கோயிங், நல்ல குடும்பத்தில் வளர்ந்து நன்றாக என்னுடைய படிப்பை முடித்திருந்தேன். ஆனாலும் அந்த ஹைலைட் என்னென்னா, ஆண்டவர் கிருபையாய் கொடுத்த அந்த உயிரை, பிச்சையாய் கொடுத்த உயிரை ஆண்டவருக்காக செலவழிக்க வேண்டும் என்று அந்த அர்ப்பணிப்பு அதில் தான் வந்தது. எங்கள் பெற்றோருடைய ரோல் அதில் இருக்குது. இங்கே பார்த்தோன்னா அந்த பெற்றோர் அது ரொம்ப முக்கியம். சிறப்பானவர்களை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். பணியில் போனால் என்ன அவங்க சம்பளம் கிடைக்குமா அதெல்லாம் பார்க்கவே இல்லை. எங்கள் பெற்றோர் திருமணத்தில் அநேக இடங்கள் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆனால் அது அனுபவ சாட்சி தான், அது நீங்கள் அனுபவமாக தான் எடுத்துக்கணும். என்னுடைய கணவர் அந்த நாட்டில் என்எம்எஸில் சாதாரண பணியில் தான் இருந்தார், ஆர்கனைசிங் செக்ரட்டரியாக. அவருக்கு எவ்வளோ சம்பளம், அவருடைய வயசு என்னன்னு கூட கேட்கல, என்ன அவங்களுக்கு வீடு இருக்கா, மெட்ராஸில் சொத்து இருக்கா, ஒன்றுமே கேட்கல. பாருங்கள், அப்படி தான் திருமணத்தில் கொடுத்தாங்க. நிறைய பேர் அதை முட்டாள்தனம் என்று அவர்களை வசைப்பாடினார்கள். நாங்கள் வளர்ந்த அந்த மேட்டூர் என்ற இடத்துல உற்றார் உறவினர் அதை வசப்பாடினாங்க. ஆனால் பின்னாட்களிலே ஆண்டவர் மகிமாய் எங்கள் பல இடங்களிலே கல்கத்தாவிலும் இன்னும் உலகமெங்கும் பயன்படுத்தின போது அதே என்எம்எஸில் பின்னாட்களிலே எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க யாரும் ஜென்ரல் செக்ரட்டரி அதில் வந்தாங்க. ஐயா சொன்னது போல் அறிமுகத்தில் இப்படிலாம் காரியங்கள் நடக்கும்போது எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அன்னைக்கு அவங்க பெற்றோர் இப்படி அர்ப்பணித்தாங்களே, இன்னைக்கு உண்மையாகவே அந்த அர்ப்பணிப்பிலே பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறதை நாங்கள் காண்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இந்த ஒரு சாட்சியை நான் சொல்ல விரும்பினேன். மற்றபடி நாம் குடும்பமாக இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பிலே நாம் ஈடுபட வேண்டும். கடைசியாக இன்னொரு பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோமரில் நம்ம நல்லா தெரிஞ்ச பகுதி, ரோமர் 11:33 12:2 வரைக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. சிறிய பகுதி தான். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, என்னதான் பெற்றோர் அர்ப்பணித்தாலும், மரியாள் யோசேப்புடைய காரியத்தை பார்த்தோம், அன்னாள் எல்கானாவுடைய காரியத்தை பார்த்தோம். நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம அர்ப்பணிக்கிறோமா, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? பெற்றோர் அர்ப்பணித்து நம்ம அர்ப்பணிக்கலைன்னா, பிள்ளைகள் அர்ப்பணிக்கலைன்னா அது என்ன அர்த்தம் இருக்குது? இங்கே தனிப்பட்ட விதத்திலே நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற அந்த குறிப்பை தான் அந்த ரோமர் பகுதியிலே பார்க்குறோம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான். அங்கே ஏன் அதுக்கு முந்தின பகுதியை சேர்த்து கொடுத்துருக்குறாங்கன்னா, முந்தின அதிகாரத்தையும் சேர்த்து கொடுத்திருக்கிறார்கள். 12:1 நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்க சகோதரரே சகோதரிகளே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க என்று சொல்லும்போது எப்படி இருக்க, ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னால் the sovereignty of God அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. முந்தின வசனம் என்னன்னா, முந்தின அதிகாரத்தின் கடைசி வசனங்கள்
33, 34. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவன் யார்? இட் டெல்ஸ் அபவுட் த சாவர்னிட்டி ஆஃப் காட். கடவுள் மேன்மையானவர், எல்லாவற்றிலும் மேன்மையானவர். தனக்கு பதில் இப்போ தான் பார்த்தோம்ல, அவருடைய காணிக்கையில் அந்த அர்ப்பணிப்புலயே தெரிஞ்சிருச்சு. ஹீ இஸ் நாட் லைக் எனி அதர் சைல்ட், ஹீ இஸ் யூனிக். அவர் வித்தியாசமானவர். ஆகவே இந்த வித்தியாசமான இந்த தேவன், அப்படி ஒரு தேவனை நாம் வைத்திருக்கும்போது, சகோதரரே சகோதரிகளே, நீங்கள் உங்கள் சரீரங்களை 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி தனிப்பட்ட முறையில் கடவுளுக்கு போய் நம்ம அநேகர் நம்ம தனிப்பட்ட முறையில் அர்ப்பணித்திருக்கோம். நம்முடைய பிள்ளைகள் அவர்களை அர்ப்பணித்திருக்கிறார்களா? நம்ம அர்ப்பணித்தாலும் அவங்களும் ஒரு நாள் அர்ப்பணிக்கணும் இல்லையா? ஆகவே தான் திருச்சபை முறைப்படி நம்ம சைல்டு டெடிகேஷன், சைல்டு பேப்டிசம்னு வச்சாலும் கான்ஃபர்மேஷன், அந்த ஒழுங்குகளை நாம் வைக்கிறோம். இன்னும் அவங்களுடைய பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை குறித்து நம்ம அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறோம். தனிப்பட்ட முறையில் அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவை இங்கே அந்த தனிப்பட்ட ஒப்புக் கொடுத்தலை பற்றி, அர்ப்பணிப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக கொடுக்க வேண்டும். ஜீவ பலி, பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் இல்லைன்னா நம்ம அர்ப்பணிக்கல, அந்த அர்ப்பணிப்பில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். பரிசுத்தம் அப்படின்னு சொல்லும் போது, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும்போது ஆண்டவர் நம்மை தொட்ட தனிப்பட்ட விதத்திலே நம்மை மாற்றி அமைத்து அனுபவிக்கும் போது, ஒரு பாடலில் வருகிறது போல், திங்ஸ் ஐ யூஸ் டு டூ ஐ டூ தம் நோ மோர். நான் முன்னால் இப்படிலாம் இருந்தேன், ஆனால் இப்போ நான் இல்லை, அந்த பழைய காரியங்களே பாவங்களை நம்ம செய்யவில்லை அப்படின்னு சொன்னால் தான் அந்த மாற்றம். ஸோ அதனால்தான் பரிசுத்தமான வாழ்க்கை இருக்கிறதா, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இருக்கிறதா, அந்த மாற்றங்கள் நம்ம வந்துவிட்டதா, அதுக்கு வரணும்னா நம்ம ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஜீவ பலி அப்படின்றது 2 கான்ட்ராஸ்டிங் வேர்ட்ஸ். பலி கொடுத்துட்டா உயிர் போச்சுன்னு அர்த்தம். எப்படி பலியாகவும் இருந்து ஜீவனாகவும் இருக்க வேண்டும்னா, நம்ம நல்லா தெரியும் அந்த வசனம் இல்லையா? நம்ம சிலுவிலை நம்மை அறையும் போது நாம் மரித்து, ஞானஸ்நானத்திலே அதை தான் நாம் அறிக்கையிடுகிறோம் இல்லையா? நம்ம அவங்களுக்காக மரித்து கிறிஸ்துவோடு நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். ஸோ அந்த மரிக்கிறதும் இருக்குது, உயிர்ப்பிக்கப்படுகிறதும் இருக்குது. பாவங்களுக்கு மரித்து கிறிஸ்துவுக்காக வாழ்கிறோம். அவை பாவங்களுக்காக மறிக்கும்போது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், சில காரியங்களை நாம் செய்ய முடியாது, முன் செய்த பாவங்களை நாம் செய்ய முடியாது. அந்த மாற்றப்பட்ட, அந்த அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, அது ரொம்ப முக்கியம். ஸோ ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதனால தான் பவுல் அந்த கடைசியாக அதை சொல்லி அதை முடிக்கிறார். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதுதான் நம்மளுடைய தனிப்பட்ட அர்ப்பணிப்பு. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இணைந்து பகுத்தியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அது இருக்க வேண்டும். பெற்றோர் அர்ப்பணித்தாலும் பிள்ளைகள் ஒரு நாளிலே அவர்கள் இப்படி ஒப்புக் கொடுக்கும்போது தான் அந்த அர்ப்பணிப்பு முழுமை பெறும். ஸோ திஸ் இஸ் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் த கான்சக்ரேஷன், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட். இது நமக்கு லேசாக, இது அப்படி டசன்ட் கம் ஜஸ்ட் லைக் தட். இதற்கு காரண அடிப்படையே அது கிறிஸ்துவுடைய அர்ப்பணிப்பினால தான் வந்துச்சு. அந்த குழந்தை, இந்த ப்ரெசன்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட், அவர் அர்ப்பணிக்கப்பட்டார், ஒரு பலியாக அர்ப்பணிக்கப்பட்டார், அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஆகவே அந்த கிறிஸ்துவினாலே, அவருடைய சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே தான் இன்னைக்கு நம்ம அந்த விக்டோரியஸ் லைஃப், முன் செய்த காரியங்களை செய்யாமல் முற்றிலும் மறுரூபமான அந்த வாழ்க்கையை வாழ்வது, அர்ப்பணிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆண்டவர் தான், அவர் தான் காரணம். ஸோ அந்த அர்ப்பணிப்பில் தான் இது முடிவடைகிறது. அது நம் வாழ்க்கையிலே அது தொடக்கம் பெறுகிறது. ஆகவே நாம் ஒரு சில காரியங்களை இந்த நாளிலே கற்றுக்கொண்டோம். நம்முடைய அர்ப்பணிப்பு முக்கியம். தனிப்பட்ட முறையிலே பெற்றோராக நாம் செய்கிற காரியங்கள் என்ன, பெற்றோராக நாம் இணைந்து செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, அந்த பொருத்தனையின் காரியங்கள், அர்ப்பணிப்பின் காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்களிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருப்பார்கள். ஒருவேளை ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுப்பது நல்லது. ஆகவே கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபத்தை செய்வோம். ஆண்டவரே, நாங்கள் அடிக்கடி பாடுகிறோம், அர்ப்பணித்தோம் என்று பல பாடல்களை நாங்கள் பாடுகிறோம். ஆண்டவரே, உண்மையாகவே நாங்கள் எங்களை அர்ப்பணித்திருக்கிறோமா என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து, எந்தெந்த காரியங்களிலே இன்னும் மாற்றம் தேவைப்படுகிறதோ, அந்த தனிப்பட்ட வாழ்க்கையிலே எந்தெந்த காரியங்களில் இன்னும் மாற்றம் தேவைப்படுகிறதோ அதை நாங்கள் செய்யவும், நாங்கள் முன் செய்த தவறான காரியங்களை, பாவமான காரியங்களை செய்யாதபடி உடைய அந்த சிந்தப்பட்ட ரத்தம் இன்னும் அனுதினம் ரட்சிக்கப்படும் அனுபவத்திலே எங்களை
கழுவி சுத்தப்படுத்தவும் நாங்கள் அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒரு ஜீவ பலியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். என்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று பாடுகிறோமே ஆண்டவரே. எங்களை ஜீவ பலியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் முன் செய்த காரியங்களை நாங்கள் திரும்பவும் செய்யாமல் ஆண்டவரே மாற்றப்பட்ட வாழ்க்கை, அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை நாங்கள் வாழ்வோமானால் அதுவே நீர் எங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டதற்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கையாக இருக்குமே. ஆகவே நீ உங்களோடு கூட தொடர்ந்து பேசும், எங்களோடு கூட நீ இடைப்படும். இயேசுவின் மூலமே கேட்கிறோம் நல்ல பிதாவே.